டியூப் தமிழ் வணக்கம். உலக புகழ் பெற்ற மாபெரும் மேதைகளான 19 விஞ்ஞானிகள் படபடவென மரணமடைந்திருக்கின்றார்கள். இந்த மரணத்திற்கு காரணம் என்ன? 10 விஞ்ஞானிகள் அமெரிக்காவிலும் 9 பேர் சீனாவிலும் மரணத்தை தழுவியிருக்கின்றார்கள். கடந்த 2023 ஜூலையில் இருந்து ஆரம்பித்த இந்த மரண வீழ்ச்சியானது பலத்த சந்தேகங்களை உலக அரங்கில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக உலகத்தின் பல ஊடகங்கள் இப்பொழுது செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் டென்மார்க்கினுடைய ஜூலன் போஸ்டனிலும் அமெரிக்க செய்திகளை ஆதாரமாக காட்டி இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவர்களுடைய மரணத்திற்கு காரணம் என்ன? இவர்களுடைய மரணங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படாமல் இதுதான் காரணம் என்று கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தாலும் ஒரே ஒரு விடயத்தில் அனைத்துமே ஒற்றுமைப்படுகின்றது. மரணமடைந்தவர்கள் எல்லோருமே உலகத்தை மாற்றக்கூடிய தனி மனித ஆளுமை கொண்ட மாபெரும் ஆற்றலாளர்களாக இருக்கின்றார்கள். இந்த ஒற்றுமையை நிராகரிக்க முடியவில்லை. இதுதான் இவர்களை திரும்பி பார்க்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது. 1 மரணமடைந்திருக்கின்றார்கள், 2 விபத்துக்களை சந்தித்திருக்கின்றார்கள், 3 காணாமல் போயிருக்கின்றார்கள், தற்கொலை செய்திருக்கின்றார்கள். ஆனால் மரணம் என்கின்ற சொல் இந்த 19 பேருக்கும் பொதுவாக நடந்திருக்கின்றது. மரணமடைய வேண்டிய காலத்தில் மரணமடையாமல் குறைந்த வயதில் இவர்கள் மரணமடைய காரணம் என்ன? பின்னால் இருந்து தொழில்படுகின்ற மாயக்கரம் எது? அந்த சதி வலை எது? இதுதான் இப்போதைய கான்ஸ்பயர் கோட்பாட்டினுடைய கேள்வியாக இருக்கின்றது. உலக ஊடகங்களில் பரபரப்பாக வாசிக்கின்ற இந்த செய்தியின் முக்கிய கருப்பொருள் என்ன? இந்த 19 பேர்களினுடைய மரணங்களிலும் நேரடி தொடர்புகள் இல்லை. ஆனால் இவர்களில் பலர் அமெரிக்காவினுடைய நாசா விண்வெளி கழகம், அமெரிக்காவினுடைய விமானப்படை, அமெரிக்காவினுடைய பறக்குந்தட்டு ஆய்வு பிரிவு மிக இரகசியமான இடங்களில் எல்லாம் பணியாற்றிய பெரும் ஆற்றலாளர்களாக இருக்கின்றார்கள். இதில் முதலாவதாக அமெரிக்காவில் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் 68 வயதுடைய வில்லியம் நெயில் மெக் கேஷ்லேண்ட். இவர் திடீரென காணாமல் போயிருக்கின்றார். இவருடைய கைத்தொலைபேசி கூட வீட்டில் இருக்கின்றது. இவர் எங்கே? இன்று வரை தகவல் இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் இவர் யார் என்றால் அங்குதான் பரபரப்பு ஏற்படுகின்றது. அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தின் இரகசியமாக ஏற்படுத்தப்பட்ட ஓர் இடத்தில் வேற்று கிரகவாசிகள் பறக்குந்தட்டு தொடர்பான தகவல்களை ஆய்வு செய்கின்ற பகுதியின் தலைவராக இவர் இருந்திருக்கின்றார். இவர் விண்வெளி தொழில்நுட்பத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். அமெரிக்காவினுடைய ராணுவ தலைமையகமாகிய பென்டகனில் முக்கிய பொறுப்புகள் பலதில் இருந்தவராகும். 2011ஆம் ஆண்டு அமெரிக்கா ஒஹியோவில் இருக்கின்ற ரைட் பெட்டர்சன் என்கின்ற ஆய்வகத்தினுடைய தலைவராக இவர் இருந்திருக்கின்றார். இது சாதாரண இடமல்ல, யாருமே இங்கு செல்ல முடியாது. வேற்று கிரகவாசிகள் எப்படி வருகின்றார்கள், பறக்குந்தட்டுக்கள் என்றால் என்ன என்ற ரகசியங்களை எல்லாம் ஆய்வு செய்கின்ற பகுதியின் தலைவராக இருந்திருக்கின்றார். இவர் காணாமல் போன பின்னர் தான் அமெரிக்க அதிபர் அவசரமாக பறக்குந்தட்டுக்கள் தொடர்பான தகவல்களை வெளியிட்டார். இவர் காணாமல் போனதற்கான காரணம் என்ன? இதை மர்மமான எந்த காரணமும் இல்லாமல் அமெரிக்கா காரணம் கூற முடியாமலே விவகாரத்தை கடந்து போய் கொண்டிருக்கின்றது. இந்த விவகாரம் குறித்து அமெரிக்காவினுடைய FBI போலீஸ் பிரிவு ஆய்வு செய்கின்றது என்று குறிப்பிடப்பட்டாலும் அமெரிக்கா இதில் ஆழமாக ஆய்வு செய்வது போல தன்னுடைய பாவனையை காட்டிக் கொள்ளவில்லை என்றும் அந்த செய்தி கூறுகின்றது. ஆனால் பறக்குந்தட்டுகளில் வந்தவர்கள் வேற்று கிரகவாசிகளா? அவர்கள் யார்? இதில் உள்ள உண்மை என்ன என்று தன்னுடைய கணவனுக்கு எதுவும் தெரியாது என்று அவருடைய மனைவி கூறுகின்றார். இல்லை, எல்லாம் தெரியும் என்று இந்த நேரம் அவர் கூறுவாரா என்ற கேள்வியும் இருக்கின்றது. இதேபோல சீனாவில் நியூஸ் வீக்கில் வெளியாகி இருக்கின்ற இன்னொரு செய்தி அதிர்ச்சி தருவதாக இருக்கின்றது. AI தொழில்நுட்பம், ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தொழில்நுட்பம் ஆகியவற்றில் ஆற்றல் கொண்ட 9 விஞ்ஞானிகளினுடைய கதை முடிந்து போயிருக்கின்றது. இவர்கள் 26 வயதில் இருந்து 68 வயதிற்கு இடைப்பட்ட 9 பேர்கள் ஆவார்கள். இதில் முக்கியமான மரணம் பெங் ஜாங் ஹே என்பவராகும். இவருக்கு வயது 38 வயது. அமெரிக்காவினுடைய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் புள்ளி விவரவியலில் அசாதாரண ராணுவ மேதையாக இருந்தவர். இவர் சீனர் ஆவார். 26 வயதிலேயே சீனாவின் உயர்நில ராணுவ பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் பெற்ற ஒரு நிபுணர்.
இவருடைய மரணம் சீனாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. சைனா டெய்லி இது பற்றி கூறுகின்ற பொழுது, சீன ராணுவத்தில் செயற்கை நுண்ணறிவை புகுத்தி அந்த ராணுவத்தினுடைய வலுவை பல மடங்கு அதிகமாக உயர்த்தி பெரும் சக்தி மிக்க ராணுவமாக கொண்டு வந்து ஏறத்தாழ அமெரிக்காவிற்கு இணையாக நிறுத்திய ஒருவர் இவர் என்று கூறப்படுகின்றது. இவருடைய விபத்து மரணம் இன்று வரை சகிக்க முடியாத ஒன்றாகவே இருக்கின்றது. 2023 ஆண்டு சாலை விபத்தில் இறந்து போன இவர் தைவான் மீது அமெரிக்காவினுடைய தாக்குதலை AI தொழில்நுட்பம் மூலமாக எப்படி நடத்தி வெற்றி பெறலாம் என்கின்ற மாபெரும் டிசைனை உருவாக்கிய ஒருவராகும். சீன அரசினுடைய சயின்ஸ் நெட் இவர் நாட்டிற்காக தியாகம் செய்யப்பட்டார் என்று கூறிய வசனம் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதி உயர் தலைவர்கள் புதைக்கப்படுகின்ற இடத்தில் இவரும் ஒரு புனிதராக புதைக்கப்பட்டிருக்கின்றார். இது ஆழ்ந்த சிந்தனையை ஏற்படுத்துகின்றது. நிழல் அரசுகள் பற்றி யூடியூப்பில் வெளியான ஒரு காணொளியில் இருந்துதான் இந்த விவகாரம் உடைப்படுத்ததாக கூறப்படுகின்றது. இந்த விவகாரத்தில் இருக்கின்ற சிக்கல், இன்றுள்ள AI தொழில்நுட்பத்தை வைத்து மிக அசாதாரணமான சாதனைகளை புரிய முடியும். இதை வல்லரசுகள் தான் செய்ய வேண்டும் என்கின்ற தேவை இல்லை. உலகத்தின் பகாசுர நிறுவனங்கள் தான் செய்ய வேண்டும் என்பது இல்லை. AI தொழில்நுட்பத்தை உருவாக்கிய பகாசுர ஜாம்பவான்கள் தான் செய்ய வேண்டும் என்பது இல்லை. அவர்கள் எல்லோருமே அறியாத ஒரு புதிய தந்திரத்தை அறிந்து அவர்களுடைய செயற்பாடுகள் எல்லாவற்றையும் முற்றாகவே நிறுத்தக்கூடிய ஆற்றலாளர்கள் உலக அரங்கில் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அத்தகைய ஆற்றலாளர்கள் இத்தகைய ஆபத்தை சந்தித்தார்களா என்பது ஒரு சந்தேகமாகவே இருக்கின்றது. இந்த சந்தேகத்தை உறுதி செய்ய முடியவில்லை என்று அமெரிக்காவினுடைய போலீஸ் பிரிவு கூறுகின்றது. இருப்பினும் மரணங்கள் 19. அந்த 19 பேரும் சாதாரணமானவர்கள் அல்ல. எப்படி ஈரானில் அதி உயர் விஞ்ஞானிகள் இஸ்ரேலினுடைய தாக்குதல்களினால் தொடர்ந்து கொல்லப்பட்டார்களோ, அவர்களுடைய மரணம் மட்டும் எப்படி சரியாக நடைபெற்றது என்ற கோணத்தில் சிந்தித்தால் இவர்களுடைய மரணத்தையும் சந்தேகப்படுவதற்கான இடங்கள் இருப்பதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இவர்கள் காணாமல் போனார்கள், கொல்லப்பட்டார்கள், விபத்துக்களை எதிர்பாராமல் சந்தித்தார்கள். இதற்கு காரணம் என்ன? இதற்கு பின்னால் இருப்பது வல்லரசுகளினுடைய மாயக்கரமா, இல்லை அது இயற்கையாக நடைபெற்ற சம்பவங்கள் இந்த இடத்தில் ஒன்றாக வந்து பொருந்துகின்ற பொழுது புதிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றதா என்பதெல்லாம் இன்றும் குழப்பமாகவே இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய FBI போலீஸ் பிரிவு இந்த விவகாரத்தில் கவலை கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஏனென்றால் இவ்வாறான உயர் மட்டங்களில் பணியாற்றுவதற்கு பலர் அச்சமடையலாம் என்கின்ற நிலை இருப்பதனால் அவர்கள் கவலை அடைந்திருக்கின்றார்கள். ஆனாலும் இந்த செய்தி அடித்து கொளுத்தி கொண்டு இருக்கின்றது அகில உலக அரங்கில். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை. வணக்கம் உறவுகளே.